Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் யூனிட் 2ல QADT தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஆல்ரெடி ஸ்டாக் ஏடிடி அதோடைய ஆப்ரேஷன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன், அப்ளிகேஷன்ஸ், ஓகேவா, பேலன்சிங் சிம்பிள், எக்ஸ்பிரஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், நெக்ஸ்ட் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன், இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்க்காம இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃப் QADT தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ்லேயே டேட்டா ஸ்ட்ரக்சரில் சொல்லி கொடுத்துருக்கேன். Q அப்படின்றது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கீழே வர ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் Q. இங்கே எப்படி இருக்கும், நம்மளுடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த ஆர்டர், அதாவது நிறைய கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, இன்சர்ஷன் ஒரு எண்ட்லையும் டெலீஷன் இன்னொரு எண்ட்லையும் நடக்கும். பட் ஸ்டாக்ல இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் போத் ஆப்ரேஷனுமே டாப் ஆஃப் த ஸ்டாக்ல மட்டும்தான் நடக்கும். ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி Qனா நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிமைண்டருக்கு நமக்கு வர வேண்டியதே FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் தான். ஓகேவா, அப்போ நம்ம எண்டில் தான் என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுறோம். அதாவது இன்சர்ட் நடக்கிற எண்டை வந்து ரியர் எண்டுனும் டெலீஷன் நடக்கிற எண்டை ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு அதாவது Q வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு ரெண்டு எண்டு இருக்குது. இப்போ நான் 10 ஆட் பண்ணுறேன்னா இங்கே ஆட் பண்ணுவேன், அடுத்து 20 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்ம நார்மலாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனால் Q எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இன்சர்ட் ஆகிருக்கணும். ஓகேவா, அப்போது இது எனக்கு என்ன எண்ட் அப்படின்னா இப்படி தான் நான் டெலிஷன் பண்ண முடியும். அப்போ டெலிஷன் பண்ணுற எண்ட் எனக்கு ஃப்ரண்ட் எண்டுனும், நான் வந்து இன்சர்ட் பண்ற எண்டை நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ரியர் எண்டுன்னு சொல்வேன். ஓகேவா, இதுதான் எனக்கான, அதாவது Qக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் நமக்கு Q. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறனோ அதை தான் என்னால் டெலீட் பண்ண முடியும். இதுதான் QADT பேசிக்காக சொல்ல போனால். அடுத்து ஆப்ரேஷன்ஸ், என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் நான் Qவில் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், NQ DQ. NQ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது NQ. DQ அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை Qலேருந்து டெலீட் பண்ணுறது. ஓகேவா, இப்போ எனக்கு இதுதான் Qனா NQ வந்து ரியர் எண்டில் பண்ணுவேன், DQ வந்து ஃப்ரண்ட் எண்டில் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் Q அப்படின்னா ரெண்டு டைப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் சொல்றது தான், அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்கும், லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்கும். இதை நீங்க வந்து அப்படியே புக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்குலர் Q. ஓகேவா, இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் Q. சர்க்குலர் Q அப்படின்னா ஒன்றும் இல்லை, சர்க்கிள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் நமக்கு சேமா இருக்கும். ஓகேவா, இதுதான் எனக்கு சர்க்கிள். ஓகே, எங்க நான் ஸ்டார்ட் பண்றேனோ அங்கதான் நான் எண்ட் பண்ணுவேன். ஓகேவா, இதுதான் எனக்கு சர்க்குலர் அப்படின்றது. அப்ப Qவுமே எது ஸ்டார்டிங் பாயிண்டோ அதுவே எண்டிங் பாயிண்ட் ஆகிறது தான் சர்க்குலர் Qன்னு சொல்லுவோம். இதுவுமே நமக்கு என்ன அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இதுவுமே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணும். ஓகேவா, பட் என்ன நடக்கும் அப்படின்னா லாஸ்ட் நோடு என்ன இருக்கோ அது எங்கன்னா ஃபர்ஸ்ட் நோடோட வந்து கனெக்ட் ஆயிடும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்க்குலர் Qன்னு சொல்லுவோம். ஓகே, எலமெண்ட்ஸை நம்ம எங்க ஆட் பண்ணுவோம், ரியர் எண்டில். எலமெண்ட்டை எங்க டெலிட் பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்டில். ஓகேவா, இது எப்பவும் நடக்கிறது தான். பட் both the front and rear pointer வந்து என்ன ஆகும் அப்படின்னா beginning of the arrayல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஓகே, இதை நம்ம என்னது இன்னொரு மாதிரி சொல்லலாம், வேற வேர்ட்லன்னா ரிங் பஃபர் அப்படின்னும் சர்க்குலர் Qவை சொல்லலாம். ஓகே, நமக்கு 2 மார்க்ல கேட்கலாம், பிக் கொஸ்டின்லையும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சர்க்குலர் Q வந்து நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள், இன்னைக்கு இதுதான். ஓகேவா, முதல்ல let us consider the circular Q. இங்க பாருங்க, எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்க ஒரு சர்க்குலர் Q எடுத்துக்கிறேன். இனிஷியலா எம்டியா இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவோ அதை தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எண்டா இருக்கும். ஸோ நான் எனக்கு மொத்தம் மேக்ஸிமம் 0 to 5 வரையும் 6 எலமெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், 11 அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ண போறேன். அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, 11 எங்க இன்சர்ட் பண்ணுவோம், ரியர் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கனால ஃபர்ஸ்ட் பொசிஷனா இருக்கிற 0th பொசிஷனை நான் இன்சர்ட் பண்ணுவேன். ஓகேவா, அதுதான் எனக்கு ஃப்ரண்ட் எண்ட். அங்கிருந்து தான் நான் எங்க டெலிட் பண்றனோ அதாவது இன்சர்ட் பண்றனோ அதனால டெலிட் பண்ண முடியும். ஸோ 11 அடுத்து இருக்க 1 வந்து எனக்கு ரியர் எண்டா எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், 22, 33, 44, 55 நான் சர்க்குலர் Qவில் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட் சிம்பிள். நான் சர்க்குலர் Qவில் என்ன பண்ண போறேன், 22, 33, 44, 55ன்றதெல்லாம் இன்சர்ட் பண்ண போறேன். அப்போ எனக்கு எப்படி இன்சர்ஷன் நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா ரியர் எண்ட் வந்து இன்க்ரீமெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா, இப்போ எனக்கு 5ல வந்து ரியர் எண்ட் நிற்கும். அதாவது ஸ்டார்ட் பண்றது, இன்சர்ட் பண்றது, டெலிட் பண்றது. அப்போ எப்படி நான் டெலிட் பண்ண முடியும், 11, 22, 33, 44, 55 இப்படி தான் என்னால் டெலிட்
டெலீட் பண்ண முடியும். ஏன்? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட். இப்போ நான் டெலீட் பண்ணுறேன் 11 அப்படின்னா நான் எப்படி டெலீட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எந்த எலமெண்ட்டை க்யூலேருந்து டெலீட் பண்ணணும்? 11 தான் டெலீட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நான் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதும் டெலீட் பண்ணுறதும் அதாவது க்யூவில் வந்து நடக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் நமக்கு சர்க்குலர் க்யூ அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் எண்டட் கியூ. டபுள் எண்டட் கியூவை நம்ம டிக்யூன்னு சொல்லலாம். ஜஸ்ட் டபுள் எண்டட் கியூ அப்படின்னா ரெண்டு சைடுமே கியூ அப்படின்னா ஒன் சைடு வந்து இன்சர்ட் பண்ணுவோம், ஒரு சைடு டெலீட் பண்ணுவோம். ஓகேவா? இன்சர்ட் பண்ற எண்டை ரியர் எண்டுனும் டெலீட் பண்ற எண்டை ஃப்ரண்ட் எண்டுனும் சொல்றோம். பட் டபுள் எண்டட் கியூ மீன்ஸ் ரெண்டு சைடுமே நம்மளால இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் பண்ண முடியும். ஓகேவா? போத் சைடுமே நம்ம என்ன பண்ணலாம்? எலமெண்ட்டை ஆட் பண்ணலாம், எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டபுள் எண்டட் கியூ. ஜஸ்ட் சிம்பிள். இங்க பாருங்க, இப்போ எனக்கு வந்து நான் வந்து இப்படி ஒரு கியூ வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்னோட டபுள் எண்டட் கியூ எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எனக்கு சாரி, இங்க வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் வந்து சாரி ஒரு நிமிஷமா, இந்த மாதிரி கியூ இருக்கு. ஸோ நான் ஃப்ரண்ட் எண்டில் அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேயும் நான் வந்து வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ரியர் எண்ட்லேயுமே என்னுடைய வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இப்படி போத் எண்ட்லேயுமே எனக்கு இன்சர்ஷன் டெலிஷன் நடக்கிறத நான் டபுள் எண்டட் கியூன்னு சொல்வேன். இதில் வேரியஸ் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும். அதாவது என்கியூ டிக்யூ தான், பட் எப்படி நடக்கும்? ஃப்ரண்ட்டில் நடக்கும், ரியரில் நடக்கும், அதாவது பேக் சைடு. அதனால என்ன பண்ணுவேன்? என்கியூ ஃப்ரண்ட்டு, என்கியூ பேக்கு, டிக்யூ ஃப்ரண்ட்டு, டிக்யூ பேக்கு, இல்லை எம்டி ஃபங்க்ஷன் சொல்லி இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே பாருங்க, டயக்ராம் போட்டிருக்கேன். இப்படி தான் என்னுடைய டபுள் எண்டட் கியூவோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஓகேவா? தென் டிக்யூவையும் நான் ரெண்டு டைப்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒன்று அரே பேஸ் பண்ணி, இன்னொன்று லிங்க்டு லிஸ்ட் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம டிக்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? பேக் சைடு வந்து இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரண்ட் சைடு இன்சர்ட் பண்ணலாம், பேக் சைடு வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் நம்ம டிக்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கியூ. என்னெல்லாம் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஷெட்யூலிங் அல்காரிதம். CPU ஷெட்யூலிங்லாம் OSல பண்றதுக்கு ரொம்பவே இந்த அப்ளிகேஷன் யூஸா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மெத்தடு. ஓகேவா? இந்த மாதிரி யாரை நம்ம ஃபர்ஸ்ட் அனுப்பணும், இந்த மாதிரி ஷெட்யூலிங் எல்லாத்துக்குமே கியூ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் வந்து என்னன்னா ஒரு நேரத்துல பிரிண்டர்ல பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றப்ப மல்டிபிள் யூசர்ஸ் நம்ம கொடுக்குறோம்னா யாரை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோமோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி FIFO மெத்தட் பேசிக்ல நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு ரொம்பவே கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் BFS பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். அதை வந்து நம்ம கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரெப்ரசன்ட் பண்ண ஒரு எலமெண்ட் எப்படி இருக்கணும் கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றதுனால இருக்கு. ஜஸ்ட் சிம்பிள் திங். ஓகே, ரொம்ப ஈஸி தான். கியூ டேட்டா ஸ்ட்ரக்சருமே கஷ்டம் கிடையாது. ஸ்டாக் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கியூவை பாருங்க, கியூமே சிம்பிள் ஒன் தான். ஓகேவா? இதுல 2 மார்க்ஸ்லாம் கியூ ஏடிடினா என்ன, அதுல பெர்ஃபார்ம் பண்ற ஆப்ரேஷன்ஸ் அந்த டயக்ராம் எப்படி இருக்கும், ஓகேவா, எப்படி இன்சர்ஷன் நடக்கும், சர்க்குலர் கியூனா என்ன, டபுள் எண்டட் கியூனா என்ன, இந்த மாதிரி சிம்பிள் திங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கியூ என்னென்ன, ஓகேவா, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. 2 மார்க்ஸ் அட்டன் பண்றதுமே இந்த யூனிட்ல கஷ்டம்லாம் கிடையாது. இன்ஃபிக்ஸ் என்ன, போஸ்ட்ஃபிக்ஸ் என்ன, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன, அதோட எவாலுவேஷன் அதாவது பேலன்சிங் சிம்பிளும் எவாலுவேட்டிங் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏடிடினா என்ன நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த யூனிட்லயும் நம்மளால ஷோரா ஒரு பிக் கொஸ்டினும் 2 மார்க்கும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? நமக்கு நிறைய வாய்ப்பு இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸை பார்ட் சில கேட்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்குவோம். அவ்வளோதாம்மா. யூனிட் 2வும் நல்லா படிங்க, நல்லா இது பண்ணுங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.